ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தனமாகி நான் செல்லுக்கு வாங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, லீவெல்லாம் இல்லை எனக்கு. அதனாலும் சளி பிடிச்சிருக்கு, இருமல் அப்படின்னு சொல்லிட்டு லீவ் போட்டிருந்தேன். லீவ் போட்டாலும் வீட்டில் சும்மாவாக இருக்குது. இங்கே பாருங்க, காலையிலே பார்த்துக்கலாம் எடுத்து போட்டு விளக்கி அப்படியே கவுத்தி வச்சாச்சு. வெயிலில் கொஞ்சம் காய வச்சா நல்லாயிருக்கும்ல, அதனால் வெயிலில் காய வச்சாச்சு. அதுக்கப்புறம் துணியெல்லாம் அலசி போட்டாச்சு. பாருங்கள், இது மட்டும் இல்லை, கொஞ்சம் மெத்துலையும் காயுது. துணி மெத்துலையும் காயுது, அங்கேயும் காயுது, மெத்துலையும் காயுது. கொஞ்சம் போட்டிருக்கோம், காய போட்டிருக்கேன். ஆமாம், துணியெல்லாம் எல்லாம் அலசியாச்சு. பாருங்கள், இங்கே அழகாக பாருங்கள், கனகாம்பரம் பூ இருக்கா, பறிக்கணும். இனிமேல் தான் பறிக்கணும். அழகாக இருக்கலாம். இங்கே பாருங்கள், கனகாம்பரம் பூ. சாயந்தரமாக பறித்து கட்டுவோம். வீட்டில் இருந்தாலும் வேலை தாங்க. வீட்டுக்கு வேலைக்கு போனாலும் வேலை தான், வீட்டில் இருந்தாலும் வேலை தான். வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும். காயெல்லாம் அலசியாச்சு. ஆமாம், நல்ல இந்த பாத்திரங்கள் நல்லா காயஞ்சான்னு உள்ளே எடுத்து வைக்க வேண்டியதான். வெயில் பாருங்கள் எப்படி அடிக்குதுன்னு பாருங்கள். வெயில் உங்கள் ஊரில் எப்படி இருக்குது வெயில் சொல்லுங்கள். வெயில் பயங்கரமாக கொளுத்துது. நேற்று தான் திடீர்னு மழை வந்துச்சு. ஒரு 1:30 மணிக்கு மேலே நினைக்கிறேன். லைவில் கூட போட்டிருந்தேன். திடீர்னு மழை வந்துருச்சு. கமெண்டில் இந்த மணிக்கு உங்களுக்கு லைவ் போட்டிருந்தேன், பார்த்தீங்களா? இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, நீங்கள் என்ன செய்கிறீங்க? உங்கள் வீட்டில் என்னென்ன வேலை நடக்குது கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஊரில் எப்படி வெயில் அடிக்குதுன்னு சொல்லுங்கள். ஆமாம், நேற்று கொஞ்சம் மழை பெஞ்சிச்சு. இது சீத்தாப்பழ மரம். ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோ போட்டு பண்ணிக்கிறேன். சீத்தாப்பழம் பிஞ்சு விட்டுருக்கு பாருங்கள். குட்டியாக பிஞ்சு தெரியுதா? குட்டி பிஞ்சு விட்டுருக்கு. முருங்கை மரம், முருங்கை காய்ச்சி ஓஞ்சிருக்கு.